என்னிடம் ஜோதிடம் கேட்க 63 வயதான ஒரு பெண்மணியும் 71 வயசான அவருடைய கணவனும் வந்திருந்தா. நான் உற்சாகமாக அவளை வரவேற்று சோபாவில் உட்கார வச்சு, என்ன பார்க்கணும், பொண்ணு கல்யாணமா பையன் கல்யாணமா அப்படின்னு எதை பற்றி கேட்கணும் அப்படின்னு ஆர்வத்தோட பேச்சை தொடங்கினேன். ஆனால் அவளுடைய முகத்துலேயும் சுரத்தே இல்லை. அந்த பெண்மணி கேட்டார், மாமி, என் ஜாதகத்தை பார்த்து நான் எப்போ போவேன்னு சொல்லுங்கோ என்றார். எனக்கு ஒன்றும் புரியல. போவேன்னா கேட்டேன். இல்லை மாமி, நான் முதல்ல செத்து போயிடணும், இவருக்கு அடிக்கடி உடம்பு படுத்துறது, என்னோடய ஆசை அதுதான், அது நிறைவேறுமான்னு ஜாதகம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் கோபம் கூட வந்தது. என்ன அப்படின்னா, இறந்து போகிறத பற்றி ஜாதகத்திலலாம் ஒன்றும் கணிச்சு சொன்னால் அதெல்லாம் ரைட்டாக வராது. உண்மையில் அதுக்கு நிறைய போடணும், பாகைகள் போடணும், நிறைய கணக்கு, அதெல்லாம் அப்படி கணக்கு வழக்கெல்லாம் போட்டு அதை போட்டால் கூட இருக்கிறதுக்கு ஐடியா சொல்ல கேட்கத்தான் ஜாதகம் பார்க்குறது, இதை போகிறதுக்கு என்ன ஜாதகம் வேண்டி கிடக்கிறதுன்னு எனக்கு கொஞ்சம் கோவம் வந்தது. இருந்தாலும் விரக்தியாக பேசுகிற அவளை பார்க்கறதுக்கான கஷ்டமாக தான் இருந்தது. உடனே நான் சொன்னேன், ஏன் இந்த மாதிரிலாம் கேட்குறங்கோ, ஆயுள் பாவம் எவ்வளோன்னு சொல்லுங்கோன்னு கேளுங்கோ அப்படின்னு. இல்லை, இனிமேல் என்ன பண்ணோம், போக வேண்டியதுதான், அவ்வளோதான் அப்படின்னு திருப்பி அத்தையே சொன்னேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் சொன்னேன், என்ன முடிஞ்சு போச்சு, உசுரோடு இருக்கிற வரைக்கும் உயிர்ப்போட வாழணும் மாமி, உசுரோடு இருக்கிற வரைக்கும் உயிர்ப்போட வாழணும். என்ன முடிஞ்சு போயிடுத்து, இளங்கால ஒரு அழகு அப்படின்னா அஞ்சை மாலை சாஞ்சி போடுறதும் ஒரு அழகு தான். அது ஒன்றும் தப்போ அது ஒன்றும் அசிங்கமோ இல்லை. பகவான் இந்த உசுரை கொடுத்துருக்க, அவராக எடுத்து வச்சு நம்ம போக வேண்டியது தான். நான் குச்சி வச்சு உட்காரனா யாரையும் உட்கார வைக்க போகிறதில்ல. அதெல்லாம் சரியா? உங்களுக்கு என்ன இவ்வளோ தூரம் மனசுக்கு வேதனை அப்படின்னு கேட்டேன். இல்லை, இவருக்கு ரொம்ப உடம்பு படுத்திகிட்டே இருக்குது, அதுதான். அப்போ அவர் ஜாதகத்துக்கு கொடுங்க, அந்த உடம்பு படுத்துறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்னு சொல்லலாம். பார்த்தா இந்த மாமி சொல்கிற அளவுக்கு அந்த ஜாதகத்தில் அவ்வளோ நோய் நொடியெல்லாம் ஒன்றும் தெரியல. வயசாகிக்கிறதுனால கொஞ்சம் அந்த சர்க்கரை பிபி இதுதான் காட்டுறது. நான் சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் முதல்ல சாயங்காலம் ஆனதும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு கொஞ்ச நாள் வாக்கிங் போயிட்டு வாங்க. அது தவிர இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, இவ்வளோ பெரிய வாசல் இருக்குது, 2 பொண்ணுங்களும் கல்யாணம் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அப்படிலாம் சொல்கிறோங்க இல்லையா? உங்களுக்கு வந்திருக்கிறது இப்போ மனச்சோர்வு, அதாவது தனியாக ஆயிட்ட மாதிரியான ஒரு மனநிலைமை. இதை நீங்கள் மாற்றிண்டா உங்களால் தெம்பாக இருக்க முடியும். உங்களுக்கு என்ன தெரியும், அவன் என்ன பாடுங்கல்ல, 4 குழந்தைகளை கூட்டு உட்காந்து வச்சுட்டு பாட்டு சொல்லி கொடுங்க. இந்த குழந்தைகளுக்கு இவ்வளோ ஃபீஸுங்க தான், கொஞ்சம் ஃபீஸ் வைங்க. மாமி, அப்படிலாம் நாங்கள் ஏழைப்பட்டவா இல்லை, எங்களுக்கு அதெல்லாம் ஃபீஸெல்லாம் ஃபீஸ் உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் நீங்கள் தனிமையை விரட்டணுன்னா ஃபீஸ் வச்சு தான் குழந்தைகளை கூப்பிட்டாதான் குழந்தைகளை ஃபீஸ் கட்டுறமேன்ற ஆசையில் அவ்வளோ வருவா. சிச்சோ, ஃபீஸ் கொடுக்குறாலே நம்ம சொல்லிக் கொடுக்கணுன்ற உற்சாகத்தை நீங்களே எழுந்து போய் உட்காந்து சொல்லிக் கொடுப்போங்க. சரியா? நீங்கள் அந்த மாதிரி லோகா கிளாஸோ இல்லை பாட்டு கிளாஸோ இல்லை பாடம் கூட அதை சொல்லிக் கொடுக்குறதோ இல்லை கோலங்குலாம் சொல்லிக் கொடுக்குறதோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸ் ஒன்று ஆரம்பிங்க. மாமா, நீங்களும் ஹெல்ப் பண்ணணும் நம்மளுக்கு, அவள் தான் டீச்சர், நீங்கள் தான் லீடர் அப்படின்னு. இதெல்லாம் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னேன். நிஜமாக உங்களுக்கு டீச்சராக இருக்கக்குண்டான கிரகங்கள்லாம் இருக்குது, அதனால் டீச்சிங் உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொன்னேன் நான். எல்லாம் என்ன மாமி, இல்லை பண்ணுங்கோ, நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, சரியா? எல்லாமே போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு பொக்கிஷம், மாமா ஒரு பொக்கிஷம். உங்களோட அனுபவங்கள், உங்களுடைய நீங்கள் பார்த்த, கேட்ட, பழகின
எவ்வளவோ சமாச்சாரங்கள் இந்த உலகத்தில் நம்ம கீழ்க்கடைகளுக்கு, நம்ம கீழே இருக்கிறவளுக்கு, நம்ம கூட இருக்கிறவளுக்கு எவ்வளோ பேருக்கு உபயோகமாக இருக்கும். நாம் இருக்கோன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இருக்கத்தையும் போகிறத்தையும் பற்றி நம்ம நினச்சிக்காம இருக்கிற வரைக்கும் உயிர்ப்போடு இருக்கணும். எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாம் சொல்கிறதுக்கு நம்ம யார்? நம்ம எல்லாம் முடிஞ்சு போச்சு நிஜமாக நம்ம தூக்கிட்டு போயிடுவேன் பெருமாள். அது கூட நாம் ஒன்றும் முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போகலையான்னு நம்ம ஒன்றும் அவளை கோபிச்சுட்டு வேண்டாம் அப்படின்னு சிரித்தேன். பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரியா. ஆனால் எனக்கு ஆயுள் அவ்வளோன்னே சொல்லலையே. நீங்கள் உங்களுக்கெல்லாம் ஆயுஷ் நீண்ட ஆயுஷாக இருக்குது. உங்கள் மாமாவுக்கும் உங்கள் அக்காருக்கும் நிறைய ஆயுஷ் இருக்குது. நீங்கள் 2 பேரும் இப்போ என்ன பண்ணணும், சமுதாயத்துக்கோசரம் நிறைய ஏதாவது நல்லது பண்ணணும்னு வருது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னேன். தெரியும் மாமி அப்படின்னு சொல்லிட்டு போனவா என்ன பண்ணால் நான் சொன்ன மாதிரியாவே இந்த சாயங்காலம் ஹோம்ஒர்க்கு பண்ண மாட்டேன்னு அழுதுக்கல பசங்களாம் அம்மாக்களெல்லாம் ஏற்றிட்டு அந்த மாதிரி 4 குழந்தைகளை உட்காந்து வச்சு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தேன். 6 மாதம் கூட ஆகலை, 50-60 குழந்தைகள் அவளை சுற்றி உட்காந்து ஹோம்ஒர்க்லாம் எழுதிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னொரு வாட்டி என்கிட்ட அவள் ஜாதகம் பார்க்க வரைச்ச ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சின்னு சொல்கிறா, மாமி 3:30 மணிக்கெல்லாம் குழந்தைகள் வந்துடுவா. நாங்கள் போனோம், அதுக்குள்ளே எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கோ. என்னோட 2வது பொண்ணு உண்டாயிருக்கா. அவள் இங்கேயே கூட வெளிநாட்டில் இருக்க வேண்டாம், இங்கேயே அம்மாவத்துக்கிட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறா, அபிப்பிராயப்படுறா அப்படின்ட்டு மாப்பிள்ளை கூட பார்க்கலாம், நாங்களும் அந்த அப்பமே வர பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கே. ஏதோ நல்ல செய்திகளும் சொல்லியிருக்கா. சந்தோஷமாக இருக்கு மாமி, நீங்கள் கொடுத்த உற்சாகத்தில் இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். நான் அதான் சொன்னேன், எல்லாம் போட்டு எல்லாம் ஆயிடுத்து அப்படின்னு நம்ம தீர்மானிக்கிறதுல நம்மளோட வாழ்க்கை எதுவுமே கிடையாது. நம்ம 90 வயசு 100 வயசு 150 வயசு வாழணும்னு இருந்தால் அத்தனை வயசு வாழ்ந்து முடிஞ்சு தான் நம்ம போக முடியும். இருக்கிறதும் போகிறதும் பற்றி நம்மளுடைய பிரச்சனை கிடையாது. இருக்கிற வரைக்கும் உயிர்ப்போட உணர்வோட நல்ல உற்சாகத்தோடு வாழ்ந்து காட்டணும். ஏன்னா ஒவ்வொரு முதியவர்கள்கிட்டையும் ஒரு பொக்கிஷமான பல விஷயங்கள் புதைஞ்சு கிடைக்கும். நிறைய பேருக்கு நிறைய ஆலோசனைகள் தேவை. நிறைய குழந்தைகளுக்கு நிறைய தடுக்கல்கள் இருக்குது. அவள் தடுக்கி கட்சி இங்கே தடுக்கிக்காதே, இங்கே நான் வரேன், இதோ ஒரு நிமிஷம் அப்படின்னு கை கொடுக்கறதுக்கு வேணும். நம்ம தொணன்னு சொன்னாவனா குழந்தைகளுக்கு கோவம் வரும். என்னடா எப்போ பார்த்தாலும் தொணங்கிறாள அப்படின்னு சொல்லுவாள். தவிர நான் விழறேன் அப்படின்ட்டு பிடிச்சி தூக்கி நிமித்தின்னு யாருமே வேண்டாம் நான் விழுந்துக்கிறேன் அப்படின்னு விழமாட்டார். அதனால் பெரியவர்கள் முதியவர்களெல்லாம் எல்லா குழந்தைகளும் மதிக்கிறார். எல்லாருக்கும் அப்போல ஆசை இருக்குது. எல்லாரும் அவளை நன்னா பராமரித்து நன்னா பார்த்துக்கிறார். உங்களுக்கு 2 பொன் குழந்தைகள் ஆகிட்டதுனால 2ம் வெளிநாட்டிலேயே வேற அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால ஒரு இடிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அதனால் இந்த விரக்தி எனக்கு இப்படி விரட்டிக்கோங்கோ அப்படின்னு சொன்னேன். உடனே அவள் 2-3 மாதம் தான் மாமி யாருது நான் கிளாஸ் ஆரம்பிச்சு, இதுவே எனக்கு ஒரு உற்சாகமாக இருந்தால் சொல்கிறேன் 3:30 மணிக்கு குழந்தைகள் வந்துடுவா அப்படின்னு. அதான் நமக்கோசரம்னு கொஞ்சம் ஏதான ஒரு பொழுதுபோக்கு நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம அமைச்சுட்டோம்னாக்க நமக்கு கொஞ்சம் அந்த விரக்தி தனிமை அப்படிங்கிறது வராது. உங்கள் மாமாக்கெல்லாம் நல்ல தீர்க்காயுசு இருக்குது, நீங்கள் நல்லா சுமங்கலியாக தான் போக போகிறோங்கோ. அதனால் நீங்கள் மாமா போயிடுவாருக்கோ நம்ம இருக்கிற மக்கள் இப்படி இல்லைன்னா சும்மா உட்காந்துட்டு எதையான நினச்சிருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல்களை, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை, நல்ல செய்திகளை யாருக்கு தேவையோ அவளுக்கு நீங்கள் கொடுத்துட்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொன்னேன். மாமி இனிமேல் நாங்கள் சந்தோஷமாக தான் இருப்போம், அதான் நீங்கள் எங்களை உற்சாகப்படுத்தி நல்லா நிமித்தி விட்டுட்டீங்களே. நான் எதையும் நிமித்தி வைக்கலை, நிமித்திலாம் விடலை, எனக்கு தெரிஞ்சுட்டா நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல மாமி, நீங்கள் அன்றைக்கி நாங்கள் ரொம்ப விரக்தியாக தான் வந்தேன், நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த மாதிரி தெம்பாக இருந்தது. இப்போ என் பொண்ணெல்லாம் கூட ஃபோன் பண்ணுறா, எனக்கு குழந்தை பண்ணால் கூட உன்னோட கிளாஸில் தான் ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு விட போகிறேன் அப்படின்னு கேலி பண்ணுறா அப்படின்னு சந்தோஷமாக சிரிச்சுன்னு போனான். எனக்கு இது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. என்னமோ யாருக்கோ ஒரு நல்லது பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் இந்த பதிவில்
இந்த ஜோதிட பயணத்தில் இருக்கிற அந்த பதிவில் உங்ககிட்ட இது நான் பகிர்ந்துக்கிறேன். இது பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.